பிரித்தானியாவின் ஹீத்ரோ விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ள நிலையில் மறு அறிவிப்பு வரும் வரை பயணிகள் விமான நிலையத்திற்கு பயணிப்பதை தவிர்க்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த 24 மணி நேரங்கள் மற்றும் அதற்கு பிறகும் பயணிகளின் பயண விருப்பங்கள் குறித்து விரைவாக புதுப்பிப்பதற்கு விமான நிறுவனம் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள தொடருந்து சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு செய்தித்தளங்கள் அறிவித்துள்ளன. இதற்கமைய விமான நிலையத்தையும் பேடிங்டன் நிலையத்தையும் இணைக்கும் ஹீத்ரோ எக்ஸ்பிரஸ் இன்று இரு திசைகளிலும் சேவையில் ஈடுபடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் ஹீத்ரோ விமான நிலையம் இன்று நள்ளிரவு வரை மூடப்பட்டுள்ளது. விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள மின் நிலையத்தில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்ட மின்தடை காரணமாக விமான நிலையத்தை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கமைய ஹீத்ரோ விமான நிலையம் இன்று நள்ளிரவு 11:59 மணி வரை மூடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் கல்வி திணைக்களத்தை மூடுவதை நோக்கமாக கொண்ட ஒரு உத்தரவில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று கையெழுத்திட்டுள்ளார். இது அமெரிக்க வலதுசாரிகளின் பல தசாப்த கால இலக்காகும் என்பதோடு இது கூட்டாட்சி அரசாங்கத்தின் செல்வாக்கிலிருந்து விடுபட்டு மாநிலங்கள் தனித்து பாடசாலைகளை நடத்த வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாகும். இந்த உத்தரவு கூட்டாட்சி கல்வி திணைக்களத்தை மூடும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். நாங்கள் அதை விரைவில் மூடப்போகின்றோம். அது எங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். கல்வியை அது சேர்ந்த மாநிலங்களுக்கே திருப்பித் தருவோம் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 1979 உருவாக்கப்பட்ட கல்வி திணைக்களத்தை காங்கிரசின் ஒப்புதல் இல்லாமல் மூட முடியாது என்ற போதும் ட்ரம்ப் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார். இந்த நிலையில் தொழில்நுட்ப அதிபர் எலான் மஸ்க் மற்றும் அவரது அரசாங்க செயல்திறன் துறை உதவியுடன் ட்ரம்ப் மேற்கொண்டு வரும் மிருகத்தனமான மாற்றங்களில் இந்த நடவடிக்கை மிகவும் கடுமையான நடவடிக்கைகளில் ஒன்றாகும் என்று ஜனநாயக கட்சியினரும் கல்வியாளர்களும் இந்த நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்துள்ளனர். செனட்டில் உள்ள உயர்மட்ட ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஷக் ஜீமர் இதை கொடுங்கோன்மை அதிகார பறிப்பு என்றும் டொனால்ட் ட்ரம்ப் இதுவரை எடுத்த மிகவும் அழிவுகரமான மற்றும் பேரழிவு தரும் நடவடிக்கைகளில் ஒன்று என்றும் கூறியுள்ளார். எனினும் ஐரோப்பா மற்றும் சீனாவை விட அமெரிக்காவில் பணத்தை மிச்சப்படுத்தவும் கல்வித்தரத்தை மேம்படுத்தவும் இந்த நடவடிக்கை அவசியம் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். கனடாவில் கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் 2 தமிழிளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒன்றான்றியோ மார்க்கம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதான கோகிலன் பாலமுரளி, நோர்த் யோர்க் நகரைச் சேர்ந்த 25 வயதான பிரன்னன் ஸ்கந்த பாலசேகர் ஆகியோரே கைது செய்யப்பட்டுள்ளனர். பிக்கரிங் நகரில் கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் இவர்கள் இருவரை டொரோண்டோ போலீசார் கைது செய்துள்ளனர். பிக்கரிங்கில் கொலைக்கான இலக்கு வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய சந்தேக நபர்கள் இருவரும் மீதும் முதல் நிலை கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. எனினும் இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எதுவும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான சைபர் ட்ரக் கார்களை எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனத்தால் திரும்பப் பெறப்பட்டுள்ளன. இந்த மாடல் கார்கள் 8வது தடவையாக திரும்பப் பெறப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டிலிருந்து தயாரிக்கப்பட்ட 46,000க்கும் மேற்பட்ட ட்ரக் கார்களில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இது கிட்டத்தட்ட அனைத்து சைபர் ட்ரக்குகளுக்கும் சமம் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். கருத்துக்கான கோரிக்கைக்கு பதிலளிக்காத டெஸ்லா நிறுவனம் மற்றும் அதன் தலைவர் எலான் மஸ்க் மீதான பின்னடைவுக்கு மத்தியில் விற்பனை வீழ்ச்சியுடன் போராடி வரும் நிலையில் இது வந்துள்ளது. டெஸ்லா கார்கள் மற்றும் சார்ஜிங் நிலையங்களுக்கு தீ வைத்ததாக உள்நாட்டு பயங்கரவாதம் பெயர் குறிப்பிடப்படாத 3 பேர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் என அமெரிக்க சட்டமா அதிபர் ஜெனரல் பாம்போண்டி தெரிவித்துள்ளார். டெஸ்லா நிறுவனம் சைபர் ட்ரக்கின் விற்பனை விவரங்களை வெளியிடுவதில்லை. ஆனால் கார் தொழில்நுட்ப நிறுவனமான காக்ஸ் ஆட்டோமோட்டிவ் கடந்த ஆண்டு அமெரிக்காவில் சுமார்
39,000 விற்பனை செய்யப்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. விண்ட்ஷீல்ட் வைப்பவர்கள் செயலிழப்பு முடுக்கி, பெடல்கள் சிக்கிக்கொள்ளல், சக்கரங்களுக்கு இயக்க சக்தி இழப்பு போன்ற பிரச்சினைகளால் முன்னர் சைபர் ட்ரக் திரும்ப பெறப்பட்டன. ஜனவரியில் சைபர் ட்ரக் காரில் கேண்ட் ரயில் என்று அழைக்கப்படும் ஒரு பகுதியில் ஏற்பட்ட சிக்கல் குறித்து தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து பாதுகாப்பு நிர்வாகத்திடம் தாக்கல் செய்த ஆவணங்கள் தொடர்பில் டெஸ்லா விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எதிரி நாட்டு போர் விமானங்களை தாக்கியழிக்கும் புதிய ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டதாக வடகொரியா தெரிவித்துள்ளது. கொரிய தீபகற்பகத்தில் வடகொரியா தென்கொரியா இடையே பல ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகின்றது. தன் எதிரி நாடுகளாக கருதும் தென்கொரியா, ஜப்பான், அமெரிக்காவை சீண்டும் வகையில் வடகொரியா தொடர்ந்து ஏவுகணை சோதனை நடத்தி வருகின்றது. மேலும் தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் வந்ததால் தாக்குதல் நடத்துவோம் என வடகொரியா எச்சரித்து வருகின்றது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் வடகொரியா ஏவுகணை சோதனையினை நடத்தியுள்ளது. அமெரிக்கா, தென்கொரியா இணைந்து போர் பயிற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் போர் விமானங்களை தாக்கியழிக்கும் புதிய ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டதாக வடகொரியா தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் உயிர் பிழைத்த 25 நாள் பெண் குழந்தையை மீட்பு பணியாளர்கள் இடிபாடுகளின் மத்தியிலிருந்து மீட்டுள்ளனர் என தெரிவித்துள்ள இண்டிபெண்டன்ட் குழந்தையின் பெற்றோர் உயிரிழந்து விட்டனர் என தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் இண்டிபெண்டன்ட் தெரிவித்துள்ளதாவது: கேன் யூனிஸின் வீடொன்றின் இடிபாடுகளில் இருந்து மீட்பு பணியாளர்கள் 25 நாள் பெண் குழந்தையை உயிருடன் மீட்டுள்ளனர். பெற்றோர் இஸ்ரேலின் தாக்குதலில் உயிரிழந்துவிட்டனர். இஸ்ரேலின் தாக்குதலால் தொடர் மாடியொன்று முற்றாக சிதைவடைந்துள்ள நிலையில் மீட்பு பணியாளர்களுக்கு நம்பிக்கை ஒளியொன்று தென்பட்டது. குழந்தையொன்றின் மிக மெல்லிய அழுகையே அது. திடீரென இடிபாடுகளின் மத்தியிலிருந்து மீட்பு பணியாளர் ஒருவர் குழந்தையொன்றை தாலாட்டியவாறு வெளியே வந்தபோது ஆண்டவனே பெரியவன் என்ற குரல் எழுந்தது. நாங்கள் அங்கு காணப்பட்ட மக்களை கேட்டவேளை அந்த குழந்தை பிறந்து 1 மாதம் அதிகாலை முதல் அவள் இடிபாடுகளுக்குள்ளேயே இருந்தாள் என அவர்கள் தெரிவித்தனர் என சிவில் பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த ஹெசன் அட்டட் தெரிவித்துள்ளார். மேலும் அவள் அழுவாள், பிறகு மௌனமாகி விடுவாள். நாங்கள் அவளை மீட்கும் வரை இந்த நிலையே காணப்பட்டது. ஆண்டவனிற்கு நன்றி என குழந்தை மீட்கப்பட்ட தருணங்களை அவர் வர்ணித்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது.